ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் டெய்லி விலாக் ஷர்மி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியே ஃபங்க்ஷன் போகும்போது டக்குன்னு ஒரு சில்க் சாரி எடுத்து கட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க முந்தின நாள் நைட்டே வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஈஸியா வந்து கட்டிட்டு போகலாம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பண்ண தெரியல. ஸோ ப்ரீ ப்ளீட் பண்ண தெரியுது அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண தெரியல அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங்கே சரியான மெஷர்மெண்ட் பண்ண தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப இருக்கிறதுனால ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாரி ப்ரீப்ளீட்டிங்கும் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கையும் வந்துட்டு ஒரு லாங் வீடியோவா நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சில்க் சாரி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்ல எப்படி சொல்றது, எடுத்தோன்னா கட்ட முடியாது. கண்டிப்பா வந்துட்டு நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி வச்சு கட்டுற மாதிரி உள்ள சாரி தான். ஸோ இந்த சாரியை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரீப்ளீட்டிங்கும் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து இந்த சாரியை வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வைக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டு விஷயம் தேவை அப்படின்னா, நீங்க வந்து டேபிள் அயன் பண்ற டேபிளா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரெண்டு கிளிப் வச்சுக்கோங்க. இது வந்து சாரி ப்ரீப்ளீட்டிங் பண்றதுக்குன்னே இருக்கிற கிளிப். ஸோ இந்த கிளிப் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா கிரிப்பா இருக்கும். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிப் ரெண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து சேஃப்டி பின். ஸோ சேஃப்டி பின்னும் வந்துட்டு நமக்கு நிறைய தேவை. அது வந்து 3 சைஸ்ல வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிக் சைஸ், அப்புறம் நார்மல் சைஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ், இந்த மாதிரி 3 சைஸ்ல பின் வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 3 சைஸ் பின்னுமே நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால அதே மாதிரி நல்ல பின்னா வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாரியில வந்துட்டு ஈஸியா இன்செர்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்ல பின்னா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அயன் பாக்ஸுமே நீங்க வாட்டர் ஊத்தி யூஸ் பண்ற அயன் பாக்ஸும் வச்சுக்கோங்க. இல்ல வீட்டுல நார்மல் எந்த அயன் பாக்ஸ் இருந்தாலும் சரி. பட் யூஸ் பண்ணும்போது எப்படி சொல்றது, நல்லா அழுத்தி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த இது கிடைக்கும். லாங் லாஸ்டா நீங்க நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ற வரை அந்த மடிப்பு கலையாம அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீப்ளீட் பண்றதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒருத்தவங்க எப்படி சொல்றது, அவங்கள பார்த்து நேரா வச்சுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மைண்ட் செட் தான். இவங்களை பார்த்தா நம்ம எத்தனை ப்ளீட்ஸ் எடுக்கணும், இப்போ நார்மல் சைஸ் அண்ட் மீடியம் சைஸ் பிளஸ் சைஸ் தான் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோன்னே எப்படி சொல்ற மெஷர்மெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்துக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க நேர்ல இருந்தாதான் மெஷர்மெண்ட் பண்றதுங்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதனால இப்போ வந்து நம்ம நார்மலா எல்லாருக்கும் எப்படி பண்ணலாம், எல்லாருக்குமே எந்த மாதிரி சைஸ் பார்த்தோம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ல இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா. ஸோ வந்து இப்போ நான் இந்த சில்க் சாரி தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த சில்க் சாரியை வந்து நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்த சில்க் சாரிக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு விரிச்சுக்கிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க சில்க் சாரி இருந்ததுன்னா நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஸோ பிகாஸ் ஏன்னா அதுதான் நல்லா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா வரும். ஸோ நான் இன்னும் அயன் பண்ணல. ஸோ நான் அயன் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்க ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து எனக்கு எடுக்கிறேன். ஸோ எனக்கு எடுக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் மீடியம் ஒல்லியா இருக்கிறதுனால நான் வந்து 8 to 9 ப்ளீட்ஸ் கிட்ட எடுக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப சின்னதா எடுத்தா பிடிக்காது. ஸோ அதனால கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் மீடியமாவே எடுத்துக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறதுனால வந்து நான் 8 to 9 ப்ளீட்ஸ் வரை எடுத்துக்கிட்டேன். இதோ மீடியமா இருந்தா அப்படின்னா நீங்க வந்து 7 to 8 எடுத்துக்கோங்க. ஸோ மீடியமா இருந்தா அண்ட் ரொம்ப பிளஸ் சைஸ்ல இருந்தாங்கன்னா 6 to 7 to 8 கூட உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். 6 to 7 இந்த மாதிரி. நான் வந்து இன்னைக்கு ஒல்லியா இருக்கனால 7 to 8 அந்த அளவுக்கு நான் ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். பட் எடுக்கலாம். பட் நான் எடுத்தது வந்துட்டு 6 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சின்னதா எடுத்தா பிடிக்காதனால நான் வந்து 6 தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சும்மா நம்ம வந்து லைக் மெஷர்மெண்ட்டுக்காக தான். ஸோ பின் எடுத்து எப்பயுமே இப்படி இப்படி இப்படிலாம் குத்தக்கூடாது. ஸோ கீழே வச்சுதான் குத்தணும். இப்படி கீழே இருந்து குத்தி ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்த லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் மெஷர்மெண்ட் வந்து அந்த அடுக்கு கலையாம இருக்கிறதுக்காக தான். ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு அளவெடுத்து மேக்சிமம் வந்து எல்லாருமே முட்டிக்கு கீழே தான் போடுவாங்க. ஸோ அதே மாதிரிதான். ஸோ நானும் முட்டிக்கு கீழே போட்டுட்டு இந்த இடம் இறக்கம் முட்டியில இருந்து 2-3 இன்ச் இறக்கமா வச்சுட்டு நீங்க எந்த இடத்துல பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டா நீங்க ஷோல்டர்ல வந்து எந்த இடத்துல பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல கரெக்டா ஒரு ஷோல்டர் பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இந்த இடத்துல செஸ்ட் ப்ளீட் இருக்கும் அந்த இடத்த வந்து இந்த மாதிரி சுத்தி, நான் வந்து ஒல்லியா இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ஒல்லியா இருக்கிறதுனால கரெக்டா
செஸ்ட்ல வந்து அதை டைட்டா கொண்டு வந்து இந்த சென்டர்ல வந்து ஒரு பின் பண்ண வேண்டாம். நீங்க வந்து சென்டர்ல தான் பின் பண்ணுவீங்க இந்த இடத்துல மடிப்பு எடுக்குது. ஸோ சென்டர்ல வச்சுட்டு சென்டர்ல வந்து ஒரு 3 or 4 inches கேப் விட்டுட்டு அந்த இடத்துலயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஸோ 4 inches விட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த பின்ல இருந்து நம்ம வந்துட்டு இந்த சொருகம்ல ஸோ அதை வந்து சுத்தி எடுத்துக்கோங்க. இடத்துல எடுத்துட்டு எந்த இடத்துல சொருவீங்களோ அந்த இடத்துல பிடிச்சிட்டு அந்த சுத்தினதை எங்கிட்ட எடுத்து இதை நீங்க தனியா கூட வச்சுக்கலாம். இதை எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல சுத்தினதை எடுத்துட்டு இந்த இடம் பிடிச்சிருக்கீங்களா, இதே இடத்தோட பிடிச்சி இதுல வந்து ஒரு 4 பிடிச்சிட்டு இதுல இருந்து ஒரு 4 or 5 inches விட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பின் பண்றீங்கல்ல, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இதுக்கு முன்னாடி பின் பண்ணோம்ல, ஸோ இந்த இருக்குமே இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பாயிண்ட்ல வந்து தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். ஸோ அதனால இது வந்து நீங்க கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி பண்ணி இதுல இருந்து ஒரு 4 or 5 inches விட்டு இதுல இருந்து ஒரு 5 or 6 inches விட்டு ஸோ வந்து நீங்க பின் பண்ண அந்த பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட்ல இருந்தா நீங்க வந்து சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போறீங்க. நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ ஸ்மாலா வேணும்னாலும் ஸ்மாலா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு நார்மல் சைஸ்ல எடுத்திருக்கேன். ஸோ நார்மலா அந்த சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எனக்கு வந்து 6 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ளீட்ஸ் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்துட்டு இந்த இடத்துலயே வச்சு நீங்க வந்து 1 by 1 அடிக்கிங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு நார்மல் 1 inch விட்டு 1 inch அந்த மாதிரி. இப்போ இப்படி இருக்குல்ல இந்த இடத்துல வச்சுட்டு 1 inch லைக் சும்மா ஒரு நீங்க உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா உங்களோட சுண்டு விரல்ல வந்து இந்த அளவுக்கு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒரு half inch வந்து இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சுட்டு நீங்க பின் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஓவர் இன்ச்சஸ் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஓவர் இன்ச்சஸ் விட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்புறமாட்டி ப்ளீட்ஸ் எடுக்கும் போது இப்படி நார்மலா அதுவே வந்து ஓவர் இன்ச்சஸ் விட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாமே பின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அயன் பண்ண போறோம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, 2 கிளிப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ப்ளீட்டை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம். ஸோ மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அயன் பண்றதுக்கு வந்து பாட் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிப்போம். அந்த இடத்துல நான் வந்து பண்ணல. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த பை இப்படிதான் பண்ண போறோம். கையை வந்து ஒன் பை ஒன்னா தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ கை இப்படி வச்சுக்கிட்டு ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி உங்களோட ப்ளீட்ஸை வந்துட்டு நீங்களே வந்து அப்படியே அடுக்கிக்கிட்டே வாங்க. ஸோ அடுக்கிக்கிட்டே வரும்போது உங்களுக்கே நார்மலாவே ஈஸியா வந்துடும். ஸோ இப்படியே அடுக்கிக்கிட்டே வாங்க. வந்ததுக்கு அப்புறம் நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சு அந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பின் குத்தும் போது அந்தந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நகலாம அப்படியே சேஃபா இருக்கும். ஸோ அதனாலதான் பின் பண்ண சொல்றது, வேற எதுவும் இல்லை. ஸோ வந்து அந்த இடத்த நீங்க வந்து 1 by 1 பண்ணி இந்த இடத்த ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த ஷோல்டர்ல பின் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த இடம் வரை நம்ம அந்த ப்ளீட்டை வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ இது ஸ்டார்டிங்ல பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட் எடுத்ததுனால பண்ணல. ஸோ இதே மாதிரி கிளிப் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி 1 by 1 பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எடுத்து நல்லா டைட்டா ஸோ அதே மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு டைம் பின் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அயன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்க ஷோல்டர்ல நீங்க பின் பண்ண அளவுக்கு
நல்லா பின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஷோல்டர் பின் வந்து எங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த இருந்தால் ஃபைனல் ஒரு 3 பின்ஸ் மட்டும் குத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப குத்த வேண்டாம். ஸோ 3 பின்ஸ் மட்டும் குத்துற மாதிரி வச்சுதான் போதும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் பின் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஷோல்டர் பின் இருக்கிற வரை வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து அதே மாதிரி நல்லா டைட்டன் பண்ணி அந்த ஷோல்டர் பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டைட்டன் பண்ணி அந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு லாக் பண்ணி ஒரு பின் குத்திக்கோங்க. ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ளீட்லேருந்து எதுவுமே மாறக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 2-3 டைம் வந்து நல்லா செக் பண்ணி ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்து ஃபைனல் அதையும் வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க, சேஃப்டி பின் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அயர்ன் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது தான் ஃபைனல். ஓகே, இப்போ நம்ம வந்து சேஃப்டி பின்ஸ் போதும். ஸோ அதை வந்து சைடில் வச்சுட்டு அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அயர்ன் பாக்ஸ் வந்து நார்மலாக ஒரு மேக்ஸிமம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் பிகினர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹீட்டு போதும். ரொம்ப ஹீட் வச்சுக்க வேண்டாம், இல்லை அப்புறம் சாரியில் ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ ஓவர் ஹீட் வச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் அதே மாதிரி நல்லா லைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த எண்டை வந்து நீங்கள் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அயர்ன் பாக்ஸ் எடுத்து மேலேருந்து கீழே தான் கொண்டு வரணும். இப்படி கீழேருந்து மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இப்படிலாம் அயன் பண்ணக்கூடாது. நல்லா மேலேருந்து கீழே நல்லா அழுத்தி அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ளீட்ஸ் வந்து நல்லா செட் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி ஸோ அழுத்தி அயன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஃபுல் ப்ளீட்ஸையும் வந்துட்டு அயன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதே மாதிரி ஃபுல் ப்ளீட்ஸையும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு பின் கிளிப் இல்லை அப்படின்னா ஏதாவது நல்லா ஒரு வெயிட்டான திங்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பின்னை வந்து நீங்கள் வந்து பின்னாடியிலேருந்து கீழேருந்து குத்தும் போது உங்களுக்கு பின் வந்து மேலே எதுலேயும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதனால தான் கீழேருந்து குத்த சொல்லுது. இந்த இடத்துல நல்லா டைட் பண்ணி பிடிச்சிட்டு நல்லா சாரியை வந்து நல்லா அமுக்கி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே ஷோல்டர் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டிஃபாக அயன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இடத்துல நடுவில் வந்து இந்த ப்ளீட்ஸ் நவல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹேண்டை வச்சு நல்லா ப்ளீட்ஸ் பண்ணிட்டு நல்லா ப்ளீட்ஸ் எடுத்துட்டு நல்லா கையை வச்சு அமுக்கிட்டு நல்லா அயன் பாக்ஸை வச்சு நல்லா அமுக்கி அயன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷோல்டர் இது வந்து ஃபுல்லாக அயன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஷோல்டர் ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு அமுக்கி அயன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஷோல்டர் ப்ளீட்ஸ் நல்லா நம்ம அயன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு அயன் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப அயன் பண்ணீங்க அப்படின்னா சாரி வந்து ரீயூஸ் பண்ணும்போது அந்த லைன் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நார்மலாக அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ செஸ்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல ஒரு வெயிட்டான பொருளோ இந்த மாதிரி கிளிப் வச்சு நல்லா கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் பண்ணிட்டு நம்ம 1 by 1 அடுக்க தான் வைக்க போகிறோம். ஸோ
என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்க ஒரு பீட்ஸ் எடுத்துக்கணும். இதை எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு செகண்ட் ஒன் நீங்க எத்தனை பீட்ஸ் எடுத்தீங்களோ அதை வந்து அப்படியே அடுக்கி வைங்க. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன். எனக்கு வந்து 6 தான் வந்துச்சு. ஸோ அதனால என்னோட 6 பீட்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னா நல்லா இன்ச் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு தெரிலன்னா ஸோ இந்த இன்ச் எடுத்துங்க. உங்களோட கட்டவிரல் வந்து மிடில் ஃபிங்கர் எடுத்து ஸோ என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லைன் வர உங்கள் லிட்டில் ஃபிங்கர்ல வந்து இந்த லைன் வர எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு. அதில் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். ஸோ அதை அப்படியே வச்சு பார்த்துட்டு நல்லா அடுக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கையாலேயே நல்லா ஒன்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் எடுத்து அதே மாதிரி தான் ஸோ மேலேருந்து தான் அயன் பண்ணணும். இப்படி சைடில் அப்படிலாம் போட்டு இழுக்கக்கூடாது. நல்லா அமுக்கி ஒரு ப்ளீட்ஸ் வந்து நல்லா செட் ஆகிற மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட் அயன் பண்ணுற வரை இந்த ப்ளீட்டிங் வந்து கசையாமல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாரீ இல்லை ஸ்டோன் ஒர்க் சாரீ அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அயன் பாக்ஸை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் வைக்காதீங்க. ஏன்னா அயன் பாக்ஸை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் வைக்கும் போது உங்கள் அயன் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து ஷீட் ப்ரொடக்ஷன் விற்கும். ஸோ அதை ஆர்டர் பண்ணி நீங்கள் இல்லைன்னா ஷாப்பில் வாங்கி ஸோ அதை வந்து மேலே நீங்கள் இது பண்ணி விரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரீ எதிரே டேமேஜ் ஆகாது. அந்த அயன் பாக்ஸும் டேமேஜ் ஆகாது. ஸோ செஸ்ட் ப்ளீட்டை நல்லா அயன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம அயன் பண்ணணும்னா இப்படி இழுத்து விட்டுட்டு உங்களோட சென்டர் பீட் எடுத்தீங்கல்ல ஹிப்ல உள்ள சென்டர் பீட்ல இருந்து ஒரு 5 or 6 இன்ச்சஸ் முன்னாடி வர நீங்க வந்து இந்த அயன் பண்ணிக்கோங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா அயன் பண்ணும்போது செஸ்ட் ப்ளீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து பிக்கா, ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ போக போக கொஞ்சம் பெருசா விட்டுட்டே அப்படியே அதே மாதிரி அயன் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஹிப் ப்ளீட்ல இருந்து ஒரு 4 or 5 இன்ச்சஸ் முன்னாடி வர நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ண கொஞ்சம் இன்ச்சஸ் விட்டு விட்டு, ஏன்னா நீங்கள் விட்டு விட்டு அயன் பண்ணும்போது தான் போக போக கொஞ்சம் உங்களுக்கு இந்த இடம்லாம் ப்ராடாக ஆகிறதுனால ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா விட்டு விட்டு ஏன்னா சில்க் சாரீ வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக சீக்கிரமாக இதாகாது. ஸோ அதனால நல்லா அமுக்கி ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக இந்த 2 ஹேண்டையும் வச்சு இந்த மாதிரி எடுத்து தான் நீங்கள் இது பண்ணணும். இல்லைன்னா ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடும். இந்த மாதிரி போக போக கொஞ்சம் நல்லா நீட்டாக ப்ளீட்ஸ் எடுத்து விட்டு வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அயன் பண்ணதுக்கு அப்புறமே அப்படியே அடுத்தடுத்து அந்த லைன்ஸ் வந்து அதே மாதிரி வந்துடும். ஸோ அதே இதாக வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க.
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஹிப்ல எடுத்திருப்பீங்கல்ல, ஹிப்ளீட்ல இருந்து ஒரு 5 or 6 இன்ச்சஸ் முன்னாடி வர உங்களோட செஸ்ட் ப்ளீட் ஃபுல்லா வந்து நல்லா கொஞ்சம் கேப் விட்டு நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் கேப் விடும்போது தான் ஸோ போக போக கொஞ்சம் ப்ராடா வரும். செஸ்ட் சைட்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி போக போக கொஞ்சம் ப்ராடா வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா இன்னும் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான். ஸோ அந்த மாதிரி பிகாஸ் வீடியோ ரொம்ப லாங்காக போகுது அண்ட் ஸோ அதனால தான். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட லாஸ்ட் அயனிங் இந்த இடத்துல. ஸோ இதோட எனக்கு வந்து செஸ்ட் ப்ளீட்டோட அயனிங் வந்து நான் முடிச்சுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பாருங்க செஸ்ட் ப்ளீட்ல வந்து ஒரு 5 or 6 இன்ச்சஸ் முன்னாடியே நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நார்மலா எல்லாருக்குமே மீடியம் சைஸா இருக்கட்டும், பிளஸ் சைஸா இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி இருக்கு எல்லாருக்குமே நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணா போதும். நீங்க வந்து கரெக்டா அந்த மெஷர்மெண்ட் டேப்லாம் வச்சு எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியே சொன்னா போதும். என்ன ஒரு வித்தியாசம்னா நீங்க என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் ப்ளீட் எல்லாமே ஒரு 8 to 9 வரை எடுக்கலாம். இதே பிளஸ் சைஸா இருந்தா 6 to 7, மீடியமா இருந்தா ஒரு 7 to 8. இந்த மாதிரி நீங்க வந்து அந்த சைஸ் பார்த்து நீங்களே ப்ளீட்ஸ் எவ்வளவு எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகலாம். இதை வந்து அப்படி நீட்டா பத்திரமா கீழே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல வச்சு ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் ஹிப் பெல்ட்டோ இல்லை உங்களுக்கு டைட்டுக்கு எதுவாக இருந்தாலும் சரி கிளிப் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ செக்யூர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ஷைன் பாக்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக நான் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஹிப் கிட் எடுக்க போகிறோம். இந்த இடத்த நீங்கள் வந்து இப்படி தூக்கி பிடிச்சாவே உங்களுக்கு நார்மலாக ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ பாருங்க எனக்கு இந்த ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன்னா ஸோ செகண்ட் ப்ளீட்ஸ் இதே மாதிரி நான் தூக்கி பிடிச்சாவே எனக்கு ப்ளீட்ஸ் எல்லாமே நார்மலாக அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேலே எப்படி ஒவ்வொரு இன்ச்சஸ் வந்து பேக் விட்டு பின் பண்ணமோ அதே மாதிரி இந்த கீழேயும் வந்துட்டு நல்லா இழுத்து ஒவ்வொரு இன்ச்சஸ் வந்துட்டு தள்ளி வச்சுதான் நீங்க பின் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல வந்து 3 இடத்துல பின் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல நம்ம மேல பின் பண்ணிருக்கோம் அண்ட் வந்து எண்டிங்ல பின் பண்ற மாதிரி வரும். அடுத்து வந்து சென்டர்ல பின் பண்ற மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. நல்லா ஒவ்வொரு இன்ச்சஸ் வச்சு இதே மாதிரி நல்லா சேஃப்டி பின்னை வந்துட்டு கீழே இருந்து தான் பின் பண்ணணும். நீங்க மேல இருந்து பின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். 10 நிமிஷம். ஸோ வந்து இதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து 1/1 inch ஒவ்வொரு ஒரு half inch லிட்டில் ஃபிங்கர்ல வந்துட்டு 1/2 inches எடுத்து இந்த மாதிரி கீழே வந்துட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ மேல அண்ட் கீழே அண்ட் சென்டர்ல நம்ம பின் பண்ணணும். ஸோ சென்டர்ல அதே மாதிரி அந்த இன்ச்சஸ் வச்சு கரெக்டா இந்த இடம் நீங்க ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அந்த டைட் கொடுக்கும்.
ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, அதே மாதிரி வச்சு ஒவ்வொரு இன்ச் விட்டு நல்லா இதே இடத்துலையும் ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணி, அப்பதான் நீங்க அயன் பண்ணும்போது டிஃபைனா தெரியும் லைன்ஸ் எல்லாமே. இடத்துல வச்சு ஒரு பின். ஸோ அயன் வச்சாச்சா? ஸோ இப்போ வந்து அயன் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி தான் கீழே இருந்து தான் அயன் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா நல்லா ஸ்டிஃபா பிடிச்சிட்டு நல்லா அமுக்கி அதே அயன்லயே அதே மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக இழுக்க விட்டுட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இப்படி அயன் பண்ணிட்டு நல்லா இப்படி, அப்போதான் உங்களோட ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இதே மாதிரி நல்லா ஹிப்பு கிட்ட வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஹிப்பு கிட்ட சொருகும் போது அந்த இடத்துல பல்ஜியா தெரியும். ஸோ அது தெரியக்கூடாது அப்படின்னா ஹிப்பு கிட்ட நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஹிப்பு கிட்ட வந்து சொருகும் போது அப்படியே பல்ஜியா தெரியுது. ஸோ அதனால ஹிப்பு கிட்ட நல்லா அந்த மடிப்பெல்லாம் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அயன் பண்ணியாச்சு, நல்லா ஸ்டிஃப் அயன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அயன் பாக்ஸ் தேவைப்பட போகிறதில்ல. ஸோ அயன் பாக்ஸை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் நான் வந்து ஸ்விட்ச் அயன் பாக்ஸ் கீழே இருக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால நீங்கள் வந்து அயன் பாக்ஸோட ஸ்விட்சை வந்து கழட்டிக்கலாம். வீடியோ ஆஃப் பண்ண வந்து இதை கழட்டு. அது ஏன் கேப்னு நினைக்காதீங்க. அயன் பாக்ஸை வந்து ஏன்னா பிளேட் கழட்ட முடியல. ஸோ அதனால தான் ஸோ கேமராமேன்லாம் கூப்பிட்டு கழட்ட வேண்டியதாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து நம்ம அயன் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீ ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரியை வந்து உல்டாவா போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த சைட்ல இருந்து அந்த எண்டையும் எடுத்து சாரியை வந்து உல்டா பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ சாரியை வந்து நல்லா உல்டா பண்ணிக்கோங்க. ஸோ சாரியை நல்லா உல்டா பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் உல்டா பண்ணிட்டீங்கன்னா. ஸோ உல்டா பண்ணதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்கும்ல எக்ஸஸ், ஸோ உங்கள் சைடு இருக்கிற எக்ஸஸை எடுத்து இந்த இருக்குல்ல உங்களோட இந்த இடத்துல இருக்கிற ஸ்டார்டிங் ப்ளீட்ஸும் இந்த இடத்துல இருக்கிற ஸ்டார்டிங் ப்ளீட்ஸ் வரதான் சைஸ். ஸோ அது வர நல்லா இதை போட்டுக்கோங்க. ஸோ போட்டுக்கிட்டு எக்ஸஸாக தொங்குறதையும் எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ், ரொம்ப சின்னதாகவும் நான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண போகிறதுல ரொம்ப பெருசாகவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து நார்மல் சைஸ் தேவைப்படுறதுனால அந்த சைஸுக்கு இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே மடித்து அந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே மடித்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ இந்த சைஸ் போதும், நான் வச்சுருக்கேன்ல. ஸோ இந்த சைஸ் போதும். ஸோ அந்த அளவுக்கு நான் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த இருக்க செஸ்ட் ப்ளீட்ஸ் என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க. செஸ்ட் ப்ளீட் எடுத்து உங்களோட ஷோல்டரில் போட்டுக்கோங்க. ஷோல்டரில் போடணும்னு அவசியம் இல்லை. கையில் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, சென்டரில் வேண்டாம், கொஞ்சம் கிராஸில் இந்த இருக்குல்ல இப்படி வைக்க வேண்டாம். ஸோ இந்த கிராஸில் இங்கே நீங்கள் ஷோல்டரில் ஃபர்ஸ்ட் பின் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த பின்னை இந்த எண்டில் வச்சு இதோட எண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை அப்படியே இழுத்து இந்த எண்டுக்கு வர வர பிடிச்சி இழுத்து இதை வந்து அப்படியே இங்கே தொங்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெயிட் வேணும்னா வெயிட் வச்சுக்கோங்க, இல்லை கிளிப் குத்தனாலும் கிளிப் குத்திக்கலாம். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வரை இழுத்து நல்லா இந்த இடத்துல மிதிச்சுக்கோங்க. உங்களோட காலை வச்சு நல்லா நல்லா மிதிச்சுக்கிட்டு இந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து சரி பண்ணுங்க. நல்லா சரி பண்ணிட்டு
ஸோ இங்க வந்து உங்களுக்கு எக்ஸஸ் வந்து தொங்கும். அதை என்ன பண்ணுங்க, எடுத்து அப்படியே இந்த இடத்துல வச்சிடணும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பெருசா இருக்கனால நல்லா மடிச்சு இந்த ப்ளீட்ஸை இது முடிய நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நீட்டா நல்லா லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிட்டு நல்லா இப்படி வச்சுக்கிட்டீங்களா? வச்சதுக்கு அப்புறம் இந்த ஹேண்ட் வச்சு இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு, கரெக்டா ஹேண்ட் வச்சு அந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு வந்துருச்சா? ஸோ இந்த சைடு முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸஸா இருக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸா வச்சு இந்த இடத்த நீங்க இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா பண்ணியாச்சு. இப்போ ஸோ இந்த இடத்துல வந்து பாக்ஸ் ஃபோல்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாக்ஸ் ஃபோல்டு வந்ததுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுங்க, இந்த 2 சைட் பிடிச்சிட்டு அப்படியே உல்டா பண்ணுங்க. ஸோ அப்படியே பண்ணிட்டு இந்த மடிப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டா எந்த லைன் வருதோ அந்த இடத்துல வரும், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ளீட்ஸ் வர மாதிரி. ஸோ இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த எக்ஸஸ் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸஸை வந்து நல்லா சுற்றி விட்டுறணும். சுற்றிட்டு நீங்கள் ரொம்பலாம் சுற்றி விட வேண்டாம். அந்த பாக்ஸ் ஃபோல்டுக்கு ரொம்பலாம் சுற்றி விட வேண்டாம். சுற்றிட்டு என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸஸை வந்துட்டு நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அதை என்ன பண்ணுங்க, நல்லா மடிச்சுட்டு இந்த இருக்குல்ல இது ரெண்டுக்கும் சென்டரில் என்ன பண்ணுங்க, சொருகிருங்க. ஸோ ரொம்பலாம் சுற்றி விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி சொருகும் போது உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ப்ளீட்ஸ் வெளியே வராது. ஸோ லாக் ஆகிக்கலாம். அண்ட் வந்து சுற்றி பின் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா நல்லா வச்சுட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுற்றி பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு வந்து இப்படி ரெடி ஆயிடும். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து செஸ்ட் ப்ளீட்டு அண்ட் ஹிப் ப்ளீட்டும் தெரியும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இந்த மாதிரி நீட்டாக ஹிப் ப்ளீட் வந்து தெரியும். ஸோ சரிங்க, நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். க்ளோஸ்அப்பில் ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் உங்களோட ப்ரீ ப்ளீட்டிங் வந்துட்டு செட் ஆகி இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா அயன் பண்ணி இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து வாட்டர் ஊற்றி அயன் பாக்ஸை நீங்கள் அயன் பண்ணல. ஸோ அதனால பிகாஸ் ஏன்னா இதை நான் ஆல்ரெடி அயன் பண்ண சாரி. ஸோ திரும்பவும் அயன் பண்ணுறதுனால டேமேஜ் ஆகிடக்கூடாது, நார்மலாக அயன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கும் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங்கும் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேக்கப் சம்மந்த வீடியோஸ் அண்ட் என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாரி கட்ட தெரியாதவங்க, நான் அயன் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.